இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம் வரும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. அனுபவம் புதுமை நிகழ்ச்சியில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பு பணிகள் குறித்தும் 30 ஆண்டு கால ஊடகத்துறை பணி அனுபவம் குறித்தும் பேசுகிறார் நாவா ஃபவுண்டேஷன் மற்றும் நீலமலை இணைய வானொலி இயக்குனர் திருப்பூர் மாதவன் அவர்கள். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்கள் அனைவரையும் அனுபவம் புதுமை நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய அனுபவம் புதுமை நிகழ்ச்சியில் நாம் சந்தித்து உரையாட இருப்பது ஊடகத்துறையில் பன்னெடுங்காலமாக தொலைக்காட்சி துறையில், இணைய வானொலி துறையில், மிக குறிப்பாக தொலைக்காட்சியினுடைய பல்வேறு நிகழ்ச்சி தயாரிப்பு பணியில், திரைத்துறையில் என்று பல களங்களில் நின்று பணியாற்றி ஒரு நல்ல தேர்ந்த அனுபவத்தை திரை சார்ந்தும் தொலைக்காட்சிகள் சார்ந்தும் ஊடகம் சார்ந்தும் பெற்று தன்னுடைய பணிக்கால அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார். நாவா ஃபவுண்டேஷனும் நீலமலை FM என்னும் இணைய வானொலியும் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய திரு மாதவன் அவர்களை இன்றைய அனுபவம் புதுமை நிகழ்ச்சியில் சந்தித்து பேச இருக்கிறோம். இப்போது நம் அனைவர் சார்பிலும் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம் சார். வணக்கம். இசை முரசு நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அன்பான வணக்கம் சார். உண்மையிலே உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுடைய ஊடகம் சார்ந்த அனுபவங்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னால உங்களை பற்றி ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க. உங்களுடைய சொந்த ஊர், என்னுடைய சொந்த ஊர் திருப்பூர் சார். நான் என்னுடைய பள்ளி எல்லாம் திருப்பூர் அருகே பொங்கலூருங்கிற அரசு பள்ளியில படிச்சோம். அதற்கப்புறம் கல்லூரி கோவை தொழில்நுட்ப கல்லூரியில இளங்கலை படிச்சேன் நானு. சரி. அதுக்கப்புறம் முதுகலை சென்னையில் இருக்கிற கிண்டி பொறியியல் கல்லூரியில முடிச்சேன். இதெல்லாம் 85 முடிச்சு வெளியில வந்தோம். அதுல நான் ஒரு ஐடி நிறுவனம் வச்சிருந்தோம் அந்த காலத்துல இருந்து. அது அப்படியே அது போயிட்டு இருந்தது, ஐடி ட்ரைனிங்ல இருந்து. அப்புறம் இது இல்லாம நான் திருப்பூர்லயே தொழில் பண்ணிட்டு இருந்ததுனால அங்க சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய இருந்தோம். இந்த JCI ஜூனியர் சேம்பர், ரோட்டரி இதுல எல்லாம் இருந்தங்காட்டி அதுல நிறைய பழக்கங்கள் மூலம் இந்த நாவா என்ற இந்த நிறுவனத்தோட நான் ஒரு 5 வருடங்கள் முன்னால் இணைந்து, அது ஒரு 30 வருஷமா அவங்களோட ஒரு டைப்ல இருந்தோம். சரி. நேரடியாக ஒரு 5 வருடமாக இவங்களோட இணைந்திருக்கேன் சார். சார், உங்க குடும்பம் பத்தி சொல்லுங்க சார். குடும்பம் மனைவி, ஒரு பையன் சார். இப்ப அவன் புதுசா இது வச்சிருக்கான், BPO வச்சிருக்கான். முதல்ல BPOல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். சரி. இப்ப அவன் திருப்பூர்ல BPO வச்சிருக்கான். அவன் இப்போ இ-காமர்ஸ் பண்ணிட்டு இருக்கான். சரி. ஓகே சார். இப்போ நீங்க 85-6 காலகட்டங்கள்ல தொழில்நுட்ப கல்வி அப்படிங்கிறது உண்மையிலே எல்லாருக்கும் கிடைத்திராத ஒரு பெரிய வாய்ப்பு. அன்றைய காலகட்டத்துல தொழில்நுட்பம் கற்கிற வாய்ப்பு மிக குறைவு. அதுவும் அதுக்கு அடுத்த கட்டமாக கிண்டி பொறியியல் கல்லூரிகள் இடம் கிடைப்பது அப்படிங்கிறதே மிகப்பெரிய விஷயம் அன்னைக்கு. சோ அந்த காலகட்டத்துல பொறியியல் துறைக்கு வந்தவர்கள் எல்லோருமே முழு தொழில்நுட்ப வல்லுநர்களாகவே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய நிறுவனங்கள்ல பணியாற்றினாங்க, நிறுவனங்களை அமைச்சிருக்காங்கிற மாதிரி அந்த துறையில தான். ஏன்னா அன்னைக்கு இந்த அளவுக்கு பொறியியல் கல்லூரிகளும் இல்லை, இவ்வளவு மாணவர்களும் இல்லைங்கிற ஒரு சூழல். ஆனா நீங்க பொறியியல் கல்லூரியில பட்டம் பெற்று ஐடி நிறுவனத்தை அந்த முந்தைய காலகட்டத்திலேயே துவங்கின போது கூட ஊடகம் சார்ந்து இயங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் அதற்கான முயற்சியும் வந்திருக்கு. எப்படி இந்த இரண்டுக்கும் இந்த தொடர்பு எப்படி இருந்தது? எனக்கு பொதுவாகவே இந்த ஊடகம், மீடியா இதுல எல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகம். நம்ம கல்லூரியில படிக்கும் போதே கையெழுத்து பிரதி நடத்திட்டு இருந்தேன். அப்புறம் அது இல்லாம அதனுடைய கல்லூரி மலர்கள்ல கதைகள் எழுதிட்டு இருந்தேன் என்னுடைய கல்லூரி நாட்கள்ல. அப்புறம் அதோட முடிஞ்சிருச்சு. அப்புறம் நம்முடைய தொழிலுக்கு வந்துட்டோம். பண்ணிட்டு போது மறுபடியும் இந்த சோசியல் ஆர்கனைசேஷன் ரோட்டரியில வரும்போது நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்துவோம்.
ஒவ்வொரு வருடமும் அந்த ஈவெண்ட்லாம் நான் தான் நடத்திட்டு இருந்தேன். பல ஈவெண்ட் எஸ் வி சேகருடைய டிராமாவுக்கும் நிறைய போட்டிருக்கிறோம். ஓ சரி. இந்த மாதிரி அது மாதிரி போடும்போது அரட்டை அரங்கம் போட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு வந்தது. அது வந்து ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ்ல அவர் ஆரம்பத்துல அத வந்து 2வது 3வது அரட்டை அரங்கம் நினைக்கிறாரு. அந்த டைம் நாங்க அத அவருக்கு அங்க நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தோம். 97-98 காலகட்டத்துல இருக்கும். ஆமா, அந்த டைம்லங்க 94 நினைக்கிறேன். இல்ல 97க்கு பிறகுதான் அந்த 97 பிறகு. ஆமா ஆமா 98 நினைக்கிறேன் சார். 98. ஆமா. அப்ப வந்து நான் வந்து அவருக்கு அரட்டை அரங்கம் அங்க நடத்தணும் திருப்பூர்ல. அது ரொம்ப நல்லா பேசப்பட்டது. அப்புறம் என்னுடைய நிறுவனத்தின் சார்பாக 2 முறை நடத்தினோம். அப்புறம் மறுபடியும் ரோட்டரிக்காக ஒரு தடவை நடத்தினோம். ஸோ அதனால அவருடைய பழக்கம், அவங்களுடைய நட்பு வந்ததுனால அவரோட இருந்தவங்க எல்லாருமே நமக்கு கொஞ்சம் பழக்கமா இருந்தாங்க. அப்போ அவருடைய உதவி இயக்குனர் பாஸ்கர் ராஜன் நண்பர் ஆனாரு. அவரோட வந்து பழகணும். அவரு வந்து இந்த மாதிரி ஒரு தனியா ஆரம்பிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணப்போ சரி அதெல்லாம்னு இணையலான்னு சொல்லிட்டு ராஜ் டிவில அகடமிடம்னு முதல்ல ஆரம்பிச்சோம். அவங்க ஓனர்ட்டே பண்ணி அது வந்து அவங்க ராஜ் டிவியோட ப்ரோக்ராமாவே முதல் ப்ரோக்ராம் திருப்பூர்ல பண்ணோம். 2வது வேலூர்ல பண்ணோம். 3வது டிஎன்பிஎல் சொல்லிட்டு நம்ம ஃபேக்டரி இருக்கு, அதனுடைய தொழிலாளர்களுக்காக அவங்களுடைய சங்கம் சார்பாக நாங்க பண்ணோம். இந்த மாதிரி இந்த 96-7 காலகட்டங்கள்ல தான் இந்த கேபிள் தொலைக்காட்சி 95ல உருவாகி முதல் கட்டமா ஒரு முதல் 3 வருடத்துல தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய நேயர் வட்டாரத்தை வந்து தொலைக்காட்சிகள் உருவாக்கிச்சு. இப்போ அந்த காலகட்டத்துல விசுவினுடைய அரட்டை அரங்கம் மாதிரியான ஒரு நிகழ்ச்சி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஸ்டார் ப்ரோக்ராம். அதுக்கும் பல ஆடிஷன்ஸ், ஒரு நிகழ்ச்சி நடத்துறது அப்படிங்கிறது வந்து சும்மா ஒரு 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 மீட்டிங் நடத்துறது மாதிரியான விஷயம் இல்ல. முதல்ல வந்து ஒரு மாவட்டம் முழுக்க அதற்கான அறிவிப்பு செய்து அதற்கான உரியவர்கள்ட்ட தகவல் சேர்த்து அது விதை கூட சோசியல் மீடியால வந்து ஒரு அறிவிப்பு போட்டா அது அப்படி சும்மா தீயா பரவிடும். ஆனா அன்னைக்கு ஒரு ஊருக்கும் இன்னொரு ஊருக்குமான அந்த தகவல் தொடர்பை கொண்டு வர்றதுங்கிறதே அவ்வளவு பெரிய வேலை. அந்த காலகட்டத்துல ஒரு மாவட்டம் முழுக்க ஒரு தகவலை ஏற்படுத்தி அதுவும் பட்டிமன்றம் மட்டுமே நடைமுறையில மக்களுக்கு பழகிய ஒரு காலம். அதை தாண்டி பட்டிமன்றம், அதை விட்டா வழக்காடு மன்றம், இந்த 2 ஃபார்மட்டும் கூட அறிஞர் பெருமக்கள் தான் பேசுவாங்க. பப்ளிக்ல பேச்சார்வம் உள்ளவர்களை வந்து பொது சமூகத்திலிருந்து பேச வைக்கிறது, அதுவும் விவாத நிகழ்ச்சியாக நடத்துறது அப்படிங்கிற முயற்சி வருகிற போது அதற்கான முதல் காலகட்ட களப்பணி அப்படிங்கிறது மிக கடுமையாக இருந்திருக்கும். என்ன மாதிரியான வேலைகள் எப்படி அன்னைக்கு இருந்தது, என்ன மாதிரியான சவால்கள் இருந்து எப்படி செஞ்சீங்க முதல் கட்டத்தை? முதல்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இதுல மேஜர் பார்ட் வந்து இந்த இன்டர்வியூ சார். அவங்க ஆடிஷன் முதல்ல பண்றாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்கு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 500 இருந்து 700 பேர் வரணுங்கிறத அவங்க டார்கெட்டா சொல்லிடுவாங்க. அவர் ரங்கான்னு இருந்தார், அவர் தான் ஃபுல் இன்சார்ஜ். அவர் வந்து எங்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாரு. ஸோ நாங்க ஃபர்ஸ்ட் முழுவதும் இதை விளம்பரம் செய்யணும். அப்ப எங்களுக்கு விளம்பரத்துக்கு வழியே கிடையாது, இதுதான் நியூஸ் பேப்பர் தான். ஆமா ஆமா, அதெல்லாம் விளம்பரம் பண்ணோம். அது மட்டும் இல்லாம நோட்டீஸ் நிறைய அடிச்சு ஒவ்வொரு பள்ளிகளுக்கு போவோம். பள்ளி கல்லூரிகள் எல்லா பக்கமும் போய் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சவங்க எல்லாரையும் வர சொல்லி அப்ளிகேஷன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அது ஒரு டீமா நாங்க ஒர்க் பண்ணோம். எங்களுக்குள்ள ஒரு டீமை ஃபார்ம் பண்ணிட்டு எல்லா பக்கமும் அந்த வந்து விளம்பரத்தை அதே ஒரு விதத்துல எங்களுக்கு வந்து அந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கான டிக்கெட்டுக்கான விளம்பரம் அது கூட வந்து சேர்ந்த மாதிரி இருந்தது, உதவியா இருந்தது. இதெல்லாம் இத ஒரு பக்கம் பேரலா பண்ணும்போது அதே மாதிரி அதுக்கு முக்கியம் நமக்கு ஆடியன்ஸ். அங்க ஒரு 1000 பேராவது உள்ள ஹால்ல உட்காரணும். உட்கார்ந்தாதான் விசு உள்ள வருவாரு, இல்லாட்டி விசு வரவே மாட்டாங்க. இன்னொன்னு சன் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகும் போது அதுக்கான ஒரு ரேட்டிங்ஸ் இருக்கு இல்லையா? ஆமாங்க, அது இருக்கு. இருந்தாலும் ஆரம்ப கட்டங்கிறப்ப நாம வந்து மக்கள் ஏன்னா அது ஒரு பேச்சுங்கிறப்ப எல்லாரும் வாங்கலாங்கிறது இருக்கு. அதனால அந்த அந்த ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு சிரமப்பட்டோம். அடுத்த நிகழ்ச்சி எல்லாம் ஈஸியா வந்தது. முதல் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்பவும் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாசம் ஒர்க் பண்ணோம்.
ஓ 3 மாசம் ஒர்க் பண்ணா லாஸ்ட் 1 வீக் வந்து இன்டர்வியூ. அவங்க வந்து ஒரு 500 பேர் ஃபர்ஸ்ட் ஆடிஷன்ல வருவாங்க. அவங்க ஃபில்டர் பண்ணி கடைசி ஒரு 50 பேர் எடுத்து அதுல இருந்து ஒரு 16 பேர் எடுப்பாங்க. ஓ சரி. அந்த அதான் அந்த லாஸ்ட் 16 மட்டும் சாரே வருவாரு. ஓ விசு சாரே வந்து எடுப்பார். அது ஆடிஷனுக்கு பண்றதே அது ஒரு தனி ப்ராஜெக்ட்னு வைங்களேன். ஆமா சார். இப்ப ஏன்னா இப்ப நீங்க 16 500 பேர் பேருக்கான இடம் ஏற்பாடு செய்யணும், அவங்களுக்கான தண்ணீர், ஸ்நாக்ஸ், இது மாதிரியான விஷயம். ஏன்னா 500 பேருக்கு ஆடிஷன் முடியறது வரைக்கும் அவங்கள காக்க வைக்கிறோம். அதுக்கான ஏற்பாடுகள் இருக்கணும். திரும்ப அத கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஸ்ட்ரென்த் குறையும் போது கூட அதுக்கு தகுந்தது மாதிரியான அந்த அரங்க ஏற்பாடு, ஆடியோ செட்டிங்ஸ், அதையும் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய ஏற்பாடுகள், இப்படி படிப்படியாக 4 ஸ்டேஜா வருவாங்க சார். ஒரு ஸ்டேஜ், ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு ஃபில்டர், செகண்ட் ஃபில்டர், தேர்ட் ஃபில்டர், அப்புறம் ஃபைனல் ஃபில்டர் வருவாங்க. சரி. சோ அது மாதிரி இந்த செலவினங்கள் எல்லாமே நீங்க நாங்க தான் பண்ணோம். திருப்பூர் அமைப்பு சார்பில் பண்ணோங்க. நாங்க தான் பண்ணோம். அதுக்காக அந்த டைம் இவங்க ஒரு டீம் வந்துருவாங்க. அந்த இயக்குனர், உதவி இயக்குனர் டீம். அவங்க ஒரு வாரம் எங்களோட இருப்பாங்க. அவங்களுக்கான செலவுகள் நாங்க தான் செய்யணும். ஓ சரி. அவங்களுக்கு அதெல்லாம் ஆமாங்க. அதுக்கப்புறம் ப்ரோக்ராம், அதுக்கான செலவு இதெல்லாம் ஸ்பான்சர் மூலமா பண்ணிக்கலாம். நம்ம தெரிஞ்சோம். பட் அங்க ஸ்பான்சர் அங்கேயும் வைக்க முடியாது. ஆமா ஆமா. ஸோ அந்த டிக்கெட்டு ஸ்பான்சர் தெரிஞ்சவங்க அப்படியே வச்சு, இல்லாட்டி தெரிஞ்ச ஹால் அந்த மாதிரி பண்ணி தான் பண்ணோம். ஓகே சார். இப்ப ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்ல வந்து உங்களுக்கு ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து அன்னைக்கு சன் டிவி அப்படிங்கிறது ஒரு பெரிய இமாலய அடையாளமாக இருந்தது. திருப்பூரை தாண்டி கூட கொங்கு மண்டலத்துல இருந்து பார்வையாளர்களா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். இதை பயன்படுத்திக்கலாம். பட் அந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி அப்படிங்கிறது வெறுமனே நல்ல பேச்சாளர்களை பேச வைக்கிறது மட்டும் இல்ல, அது வணிக ரீதியாக வெற்றி பெறணும். அப்பதான் அடுத்த நிகழ்ச்சியை அவங்க நடத்துறதுக்கான ஒரு உந்துதல் இருக்கும். முதல் நிகழ்ச்சியினுடைய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி வெற்றி? அது கொஞ்சம் லாஸ்ட் ஆச்சு. கொஞ்சம் லாஸ் ஆச்சு. 2ஆம் நிகழ்ச்சியில இருந்து ப்ராஃபிட் வந்துருச்சு. நாங்க எப்படி பண்றதுன்னு கொஞ்சம் தெரியும். அந்த அனுபவத்துல ஆமா, எங்க லூப் ஹோல்ஸ்ங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். சரி. ஓகே சார். இப்ப வந்து இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம பேச்சு நிகழ்ச்சி அப்படின்னா கூட தொலைக்காட்சி நிகழ்ச்சி அப்படிங்கிற போது அதற்கு தகுந்த மாதிரி ஏற்பாடுகள் மிக கடுமையா இருக்கணும். சாதாரணமா இப்போ ஒரு ஊர்ல ஒரு பட்டிமன்றம் போடுறதா இருந்தா ஒரு அன்றைய காலகட்டத்துல 10 பெஞ்சு கட்டி கூட சேர போட்டு பண்ணிடுவாங்க. ஆனா தொலைக்காட்சிக்கு போகும்போது அதுக்கான கேமராவுக்கு தகுந்தது மாதிரியான அந்த பேக்ட்ராப், அதுக்கான மேடை அமைப்புகள், அதுக்கான செட்டிங்ஸ் எல்லாமே ஒரு பெரிய செலவினங்கள் சார்ந்த விஷயம்தான். இந்த தொடக்க காலத்துல உதவி இயக்குநர்கள், தொலைக்காட்சியில இருந்து வர்றவங்க, இதெல்லாம் வந்து அவங்க நிறைய விஷயங்கள், எங்களுக்கு இது இப்படி வேணும், அது அப்படி வேணும், இதுக்கு வந்து மக்கள் இப்படி உட்கார்றதுக்கான அமைப்பு இருக்கணும், இது மாதிரி நிறைய கேட்டிருப்பாங்க. முதல் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யும் போது இந்த ஏற்பாடுகளை செய்யறது எப்படி இருந்தது சார் உங்களுக்கு? இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் செஞ்சுதான் இந்த நிகழ்ச்சியை பண்ணணுமா, தெரியாம இறங்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் எப்பவாவது வந்துச்சா? அது ஒரு வேகம் அந்த டைம்லங்க நாங்க செஞ்சோம். பட் அங்க ஏதோ பேக்ட்ராப் எங்க இன்சார்ஜ், பட் அவங்க தான் யார் பேக்ட்ராப் பண்ணணுங்கிறத முடிவு பண்ணுவாங்க. அவங்க சொல்லிடுவாங்க. லைட்டிங் எவ்வளவு வேணும்ங்கிறத சொல்லிடுவாங்க. மற்றபடி கேமரா எல்லாம் அவங்களுக்கு மொத்தம் 4 டீம் வருவாங்க கேமராக்கு. சென்டர்ல, பேக்ல 2 சைட்ல 2 பேரு. சோ 4 டீம் இருப்பாங்க. சோ இதெல்லாம் அவங்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ். அதுக்கும் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். அவங்க வந்து அகாமடேஷன் நீங்க பண்ணி கொடுத்தா, அகாமடேஷன், அந்த ஹாலு, பேக்ட்ராப், லைட்ஸ், இதெல்லாம் எங்களுக்கு என்ன அந்த டைம்ல ஒரு சிரமங்கள் என்ன இருந்ததுன்னா, அந்த லைட் நல்ல ரொம்ப அப்பெல்லாம் நார்மல் மெர்க்குரி லைட் தான். ஆமா, ஒரு லைட்டே ஹீட். ஆமாங்க, பயங்கர ஹீட் வரும் ஹால்ல. ஏசி ஹால்லாம் இப்ப ரொம்ப குறைவு, ஏசியால இல்லைன்னு சொல்லலாம். அப்ப அதனால என்ன ஆகும்னா கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் சிரமம். அதனால இன்டர்வல் கொஞ்சம் அதிகமா விட சொல்லுவோம். சரி சரி சரி. ஓகே சார். இப்ப இந்த நிகழ்ச்சி முதல்ல உங்களுக்கு ஒரு அனுபவ களமா இருந்தது. பிறகு பெரிய மரியாதைக்குரிய பேராசிரியர் வாணியம்பாடி கவிமாமணி திமு அப்துல் காதர் அவர்களுடைய தலைமையில அகட விகடம் நிகழ்ச்சியை தயாரிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தது.
ஆமாங்க. இப்ப இன்னொரு தொலைக்காட்சி அன்றைய காலம் கிட்டத்தட்ட தமிழ்ல வந்த முதல் தொலைக்காட்சி அப்படின்னு சொல்ல ராஜ் தொலைக்காட்சி. ஆமா. இந்த தொலைக்காட்சியில இப்ப நீங்க ஒரு நிகழ்ச்சியை மொத்தமா தயார் பண்றீங்க அப்படிங்கிற போது இன்னும் உங்களுக்கு பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னும் வெற்றிகரமா அது வரணும். ஏற்கனவே சக்சஸ்ஃபுல்லா தன் தொலைக்காட்சியில விசுவோடைய அரட்டை அரங்கம் போயிட்டு இருக்கு. அதுக்கு பேலன்ஸ்டா இன்னொரு நிகழ்ச்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற போது இன்னும் அதற்கான ஹார்ட் ஒர்க் அதிகமா இருந்திருக்கும் இல்லையா? இந்த ராஜ் தொலைக்காட்சியினுடைய இந்த நிகழ்ச்சி எப்படி ஏற்பாடு ஆரம்பிச்சு? இது ஆக்சுவலி அவர் இதை பண்ணலாங்கிறப்போ இது ஒரு சின்ன சேஞ்ச், சில ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி, பட் அந்த பேஸ் அதே பேச்சு மன்றம் தான் அது ஆக்சுவலா. பட் இங்க நாம ஆர்கனைசிங் அங்க ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு இதே மாதிரி, இப்ப நான் எப்படி பண்ண மாதிரி அரட்டையத்துக்கு பண்ண மாதிரி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொருத்தர் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். என்னுடைய என்னுடைய ஒர்க் கொஞ்சம் மாற்றம் ஆயிடுச்சு. இப்ப நான் இந்த கேமரா அரேஞ்ச் பண்றது, அவங்க கொண்டு வர்றது, இன்டர்வியூக்கு உதவி இயக்குனர் கரெக்டா அவங்க வந்துட்டாங்கன்னா ஆர்கனைஸ் பண்றது, இந்த மாதிரி இந்த வேலைகள் நமக்கு அதுல அடிச்சா வந்தது. பட் நமக்கு தெரியும் எல்லாம், நம்ம அரட்டை ஏறக்குறைய எல்லாமே பார்த்துட்டோம். அதனால இது நமக்கு சிரமமா இல்லை. அது ஏன்னா நமக்கு நிகழ்ச்சி அங்க சக்சஸ் ஆகணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த லெவல்ல அதுல கான்சன்ட்ரேஷன் அதுல போயிடுச்சு. அரட்டை அரங்கம் பண்ணும்போது எங்களுக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை. எங்க வேலை ஆர்கனைஸ் பண்ணிட்டா, கள ஏற்பாடுகள் மட்டும் செஞ்சு கள ஏற்பாடு பண்ணிட்டா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரும். பட் இது அப்படி இல்லை, நம்ம நடக்கும்போதுதான் டென்ஷனே நமக்கு. நீட்டா இருக்கணும், போர்டுல நாம இது இருக்கணும். பாஸ்கர் ராஜ் தான் டைரக்ஷன் அவர் பண்ணுவாரு. அது நீட்டா ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனோம். அது ஆரம்பத்துல ஒரு எல்லா ப்ரோக்ராம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப இந்த 2 நிகழ்ச்சியை தயார் பண்ணி 2மே சக்சஸ்ஃபுல்லா அன்றைய காலகட்டத்துல பீக் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 11 மணிக்கு அகட விகடன் பார்த்தா 11:30 மணிக்கு ஆட்டோமேட்டிக்கா விஸ்வி அரட்டை அரங்கம் பாக்குற அளவுக்கு அது ரொம்ப பீக்கா 2 நிகழ்ச்சியுமே போயிட்டு இருந்துச்சு. இப்ப தொடர்ந்து இந்த முயற்சி அப்படிங்கிறது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளராகவே தான் நீங்க அடுத்தடுத்த கட்ட பரிமாணத்தை பெற்றிருக்கணும். ஆனா அங்க இருந்து திருப்பூர்ல மாவட்ட அளவுல மெட்ரோ தொலைக்காட்சி, உள்ளூர் தொலைக்காட்சிகளை இயக்குற அடுத்த வாய்ப்பை நோக்கி வந்திருக்கீங்க. இந்த முயற்சி அப்படிங்கிறது எப்படி நாமளே மொத்த தொலைக்காட்சியினுடைய நிகழ்ச்சியை நம்ம அளவுல கொடுத்தா போதும் அப்படிங்கிற மனநிலை? ஏன்னா இப்ப உங்களுக்கு சன் டிவில ஒர்க் பண்ற அல்லது ஒரு நிகழ்வு போற, ராஜ் டிவில ஒரு நிகழ்வு, உலக நாடுகள்லாம் அன்னைக்கு போச்சு. அரபு நாடுகள்லாம் அன்னைக்கு சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாடுகள்லயும் இந்த நிகழ்ச்சிகளுக்கு பெரிய வரவேற்பு கிடைத்தது. அது மாதிரி ஒரு நிகழ்ச்சியில இருந்துட்டு திரும்ப மெட்ரோ தொலைக்காட்சிக்கு வருவதற்கு என்ன காரணம்? அது ஆக்சுவலா என்ன, ராஜ்டி அகடமும் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதுக்கு எல்லா டீம் எல்லாம் செட் பண்ணிட்டோம். அப்புறம் நான் கொஞ்சம் அங்க தேவையில்லை, அதனால அதுக்கும் டீம் ஆயிடுச்சுங்கன்னா நான் அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்க உங்க அந்த டீமோட நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு தொழிலும் இருந்தது, அதனால அதுக்கும் அந்த ஐடி பிசினஸ் அதுக்கு கொஞ்சம் அப்பப்ப அதையும் பார்க்க வேண்டி இருந்தது. இப்ப நடுவில் ஒரு பிரேக் வந்தது. பிரேக் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நமக்கு அந்த மீடியா ஆர்வம் அப்படியே இருந்துட்டே இருந்தது. அப்போ ஒரு சந்தர்ப்பம் அங்க இருக்கிற கேபிள் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் அவங்கள சந்திக்கிற ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அது அந்த மெயின் கண்ட்ரோல் சென்டரை வச்சிருக்கவங்க எல்லாம் ஃபுல்லா திருப்பூர் பூரா 10 கண்ட்ரோல் சென்டர் இருந்தது. அப்புறம் அவங்க எல்லாத்தையும் ஒரு நாள் பேசி நாம அவங்க எங்களை என்ன கேட்டுக்கிட்டாங்க, நாம சார் இதை நீங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் தான் சரி அவங்கள எல்லாத்தையும் ஒரு கன்சார்டியம் மாதிரி இணைத்து, ஏன்னா அவங்கதான் நமக்கு ஒளிபரப்பு அவங்கதான் பண்ணணும். அதனால அவங்களோட எல்லாம் இணைச்சு நமது டிவின்னு சொல்லி திருப்பூர்ல, அதாவது ஃபர்ஸ்ட் லோக்கல் சேனல் அங்க. அப்ப சேலத்துல பாலிமர் இருந்தது, அப்ப நாங்க இங்க ஆரம்பிச்சோம். எந்த வருடம் சார்? அந்த 99ங்க. 99. ஆமாங்க. ஒரு 3 இயர்ஸ் நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணோம். நல்லா நிறைய ப்ரோக்ராம் பண்ணோம். அதுல நிறைய புது புது இவங்களை இதுல கொண்டு வந்தோம், அறிமுகம் செஞ்சோம். அவங்களாம் இன்னைக்கு ஒரு நல்ல ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. 99 காலகட்டத்துல 2000 காலகட்டத்துல தமிழகம் முழுக்க இந்த வாய்ப்பு கிடைச்சது. குறிப்பா அந்த சன் நெட்வொர்க் சுமங்கலி கேபிள் விஷன் மூலமாக
இந்த அது லோக்கல் அப்புறம் வந்தாங்க அவங்க. அதுக்கு உங்களுக்கு திருப்பூர் ஏரியாவுக்கு வர கொஞ்சம் நாள் ஆச்சு. நாளாச்சு. ஓகே ஓகே. அப்ப அந்த தொடர்பு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இன்னொரு ஊடக வாய்ப்பை வந்து உருவாக்குச்சு. ஏன்னா சன் தொலைக்காட்சி மாதிரியான ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சின்னா அது எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. சாதாரண மக்களுக்கு அல்லது அந்த பகுதியை சேர்ந்தவங்களுக்கு அதுல எந்த பங்களிப்பும் இல்லை. இன்னும் சொல்ல போனா அவங்களால ஒரு போன் கால் கூட சாதாரணமா அந்த சேனல்ஸ்ல எல்லாம் பேசிட முடியாத ஒரு சூழல். அப்படி இருக்கும்போது முழுக்க அந்த வட்டார வானொலிகள் பெற்றிருந்த இடத்தை வந்து இந்த லோக்கல் சேனல் பெற ஆரம்பிச்ச காலம். ஏன்னா ஒவ்வொரு பகுதிகளிலையும் வானொலி நேயர்கள் தான் மக்கள் பங்களிப்பை செய்யக்கூடிய இடத்துல இருந்தாங்க. அது கோவை எஃப்எம்ஆ இருக்கலாம் அல்லது திருச்சிராப்பள்ளி எஃப்எம்ஆ இருக்கலாம். இது எல்லாமே அரசு வானொலிகள் வந்து தனியார் வானொலி வராத காலம். நேயர்கள் பங்களிப்பு செய்யணும், அவங்க குரல் கேட்கணும், அவங்க நினைக்கிற பாட்டை கேட்கணும் அப்படின்னா அவங்க வானொலி மட்டுமே பயன்படுத்திட்டு இருந்த காலத்துலதான் இந்த உள்ளூர் தொலைக்காட்சி விரும்பிகள் மத்தியில நேயர்களுடைய பங்களிப்பை கொண்டு வரலாம், மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒளிபரப்பு செய்யலாம், இங்க இருக்கிற சாதாரண மக்களை வந்து அதுல தொலைக்காட்சியில காட்டலாம் அப்படிங்கிற போது எல்லா மாவட்டங்கள்லயுமே அது ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த நம்ம தொலைக்காட்சி அப்படிங்கிற இந்த கான்செப்டோட நீங்க பண்ணும்போது இந்த முதல் கட்ட வரவேற்பு மக்கள்கிட்ட எப்படி இருந்தது? மக்களை சார்ந்து எப்படி நிகழ்வுகளை கொண்டு போறீங்க? இல்ல சிரமங்கள் இருந்தாலும் அதுல ஒரு ரொம்ப அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொழிலா எனக்கு ரொம்ப மிகவும் மிகவும் ஆர்வத்தோடு அதுல வந்து செய்யக்கூடிய மாதிரி. நாங்க வந்து 24 hours பண்ணோம். நிறைய புது புது நிகழ்ச்சிகளை வந்து கொடுத்தோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெரிய பெரிய ஆட்கள் திருப்பூருக்கு யாராவது பெரிய ஆட்கள் வந்தா, இப்ப ராமகோபாலன் வந்தாரு. அந்த மாதிரி வந்து பொலிட்டிக்கலா நிறைய பேர் இங்கே வர்றவங்க அவங்க எல்லாத்தையுமே நாங்க வந்து பேட்டி அந்த மாதிரி பேட்டிகள்ஸ் கொண்டு வந்தோம். அப்புறம் அப்பதான் நாங்க தான் முதல்ல இந்த இவங்களை கொண்டு வந்தோம். நிறைய இந்த ஜோசியர்கள் இருக்காங்க, அவங்க இந்த நியூமராலஜிஸ்ட், அவங்க எல்லாத்தையும் நிகழ்ச்சிக்கு உள்ள கொண்டு வந்தோம். அப்புறம் லைவ் பண்ணோம். உதாரணமா ஒரு சின்ன நிகழ்வு என்னால நல்ல ஞாபகம், ஒரு வந்து கபடி டோர்னமெண்ட் லைவ் பண்ணோம். அது என்ன பண்ணோம்னா அங்கிருந்து கேபிள் லைனே ஒரு கண்ட்ரோல் அங்க இருக்க பக்கத்துல ஒரு கண்ட்ரோல் யூனிட் கொடுத்து அங்கிருந்து எங்க ஸ்டுடியோக்கு கொடுத்து அங்கிருந்து மறுபடியும் ரீடைரக்ட் பண்ணோம் வித் இவங்களோட கமெண்ட்ரியோட. அது நல்லா போச்சு. இது பண்ணோன்னே எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்தது. அப்போ வந்து திருப்பூர்ல வந்து ஒரு பெரிய நிகழ்வுல வந்து பெருமாள் கோயில் அங்க இருக்கு, அதோடைய சுத்தி மெயின் ஏரியா, அங்க சுத்தி இருக்கிற பூரா இது பண்ணாங்க, எல்லாம் டெமாலிஷ் பண்ணாங்க, என்க்ரோச்மெண்ட்ஸ் பூரா. அதெல்லாம் லைவ் பண்ணோம். அப்புறம் நிறைய நிகழ்வுகள். அப்புறம் வார்டு விசிட்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அது அப்ப இருக்க சேர்மன் திரு செல்வராஜ் ரொம்ப அப்ரிசியேட் பண்ணாரு. அவர் மேயரா இருந்தாரு. அந்த வார்டுல என்ன பிரச்சனைகள், ஒவ்வொரு வார்டுக்கும் போய் விசிட் பண்ணுவோம். கூட நகராட்சி செய்த நல்லதையும் பேசுறீங்க, அங்க இருக்கிற மக்கள் கவுன்சிலரையும் கூட்டிட்டு போயிடுவோம். கூட்டிட்டு போயிட்டு அவங்கள வச்சு அவங்கள அந்த பப்ளிக் இருக்கிற ப்ராப்ளத்தையும் சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களையும் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் அப்படியே நம்ம ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு 1/2 hour வந்து ப்ரோக்ராமா பண்ணோம். ஸோ இது மாதிரி அந்த ஊர் சார்ந்த விஷயங்கள் நிறைய பண்ணும்போது அது ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது. எல்லாத்துக்கும் மக்கள் வந்து அதை பார்க்க ஆரம்பிச்சாங்க. எங்களுக்குன்னு ஒரு ரொம்ப தனி குரூப் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோல் ஏரியால வந்து லைன் அந்த டைம் ஏதோ ப்ராப்ளமா இருந்ததுன்னா உடனே மக்களே கேட்கற அளவு அழைச்சு கேட்கற அளவு எல்லாம் கொஞ்சம் எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போனாங்க. ஓகே சார். சார், இப்ப இந்த ஊடக வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலம் தான் பயணிக்க முடிஞ்சது இல்லையா? ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்குள்ள இவங்க வந்துட்டாங்க, எஸ்சிவி குரூப்புக்கு முன்னால பாலிமர் வந்து அதுக்கப்புறம் அவங்க மூலம் எஸ்சிவி வந்ததுனால டோட்டலா நம்ம டிஸ்மேண்டில் பண்ண வேண்டியதா போச்சு. வேற வழியே. சரி, ஓகே சார். இப்ப வந்து இதுக்கு பிறகு ஊடகம் சார்ந்து உங்களுடைய இயக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நீண்ட காலம் இடைவெளி உருவாயிருச்சா இல்ல வேற? இல்ல அப்படியே விட்டா எனக்கு போதாது. இது கொஞ்சம் நிறைய ஒர்க் பண்ணோம் அந்த டிவி சேனலுக்கு. ஏன்னா அது வந்து அது ஒரு நம்முடைய லைஃப் உடைய ஒரு ஆம்பிஷன் சொல்லி ஒர்க் பண்ணோம். அது டப்புன்னு பிரேக் ஆனதுல கொஞ்சம் விட்டுட்டோம். அதனால சரி இனி போதும். ஏன்னா ஊடகம்ங்கிறது அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம அந்த ஊடகம் நடத்துறது மட்டும் இல்ல, அதுக்கு
ஸ்பின் சார்ந்து நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால கட்டாயமா. சரி ஒரு சின்ன கேப் விட்டுக்கலாம்னு சொல்லி விட்டுட்டோம். அதுக்கப்புறம் தான் இப்போ அந்த எஃப்எம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே சார். எஃப்எம்க்கு முன்னாடி இப்ப வந்து ஒரு தொலைக்காட்சி தயாரிப்பாளரா, அதே மாதிரி ஒரு உள்ளூர் தொலைக்காட்சியினுடைய இயக்குனரா இந்த தயாரிப்பு நிகழ்ச்சிகள், ஊடக நிகழ்வுகளுடைய அந்த கண்டென்ட்டை உருவாக்கி அதுக்கான தயாரிப்புகள் மக்கள்கிட்ட வந்து தொலைக்காட்சியில ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதுல ஃபீட்பேக் கிடைக்கிற அந்த அனுபவம், இதெல்லாம் வந்து ஒரு 2005 2010 வரைக்கும் 2012 வரைக்கும் இந்த வாய்ப்புகள் எல்லா பகுதிகளில் இருந்தது. அந்த அனுபவமும் இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாவில் வந்து யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் மாதிரியான வாய்ப்புகளை ரொம்ப எளிமையா பயன்படுத்தி நாம ஒரு காலத்துல வந்து பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு ஒரு தொலைக்காட்சி இயக்கிறதுக்கு அதுக்கான சாஃப்ட்வேர், பிளாக் மேஜிக் மாதிரியான சாஃப்ட்வேர்கள் எல்லாம் பயன்படுத்தி அதுக்கான ஒரு தனி செட்டப், அதுக்கான ஒரு அவுட்புட் கேபிள், மாடுலேட்டர், இப்படி ஒரு பெரிய செட்டப்போட பண்ணி ஒரு ஒரு ரிலேயை நம்ம பார்த்ததுக்கும் எடுத்த அடுத்த நிமிஷமே அல்லது நடந்துகிட்டு இருக்கக்கூடிய அதே நிகழ்வை லைவாவே ஒரு போனை வச்சு செஞ்சிடறாங்க அப்படின்னு இப்ப பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அந்த உணர்வு இருக்குது? நிகழ்வுகளை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அன்னைக்கு எப்படின்னா, நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு மீடியா வந்து செட்டப் வந்து கிரியேட் பண்றது ஆரம்பிக்கிறது கஷ்டம். ஆமா. ஆனா ஒன்ஸ் அதை வந்து ஆரம்பிச்சு அதை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்க மக்கள்கிட்ட மார்க்கெட் பண்றது ஈஸி. ஆனா இன்னைக்கு வந்து ஒரு மீடியா செட்டப் பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன 10க்கு 10 ரூம் இருந்தா கூட போதும், ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் இருந்தா கூட போதும். ஆனா மக்கள்கிட்ட அது கொண்டு போய் சேர்த்துறது மிகப்பெரிய கஷ்டம். அது வந்து மார்க்கெட்டிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விஷயம். கணக்கான ஊடகங்கள் இருக்கிறதுனால நமக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கணும், அதுதான் தான் நம்ம கொண்டு போக முடியும். சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து ஆன்லைன் மீடியாவுக்குள்ள நம்ம கம்யூனிட்டியில இணைஞ்சு பயணிக்க ஆரம்பிக்கிறீங்க. இது குறிப்பா நாவா ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அறக்கட்டளை மூலமாக இந்த நீலமலை எஃப்எம் என்கிற இந்த இணைய வானொலி தொடங்கப்பட இருக்கிறது. இந்த வானொலி எதை நோக்கி பயணிக்க இருக்கிறது? ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் ஊடகத்துறை சார்ந்து இயங்குவதற்கு வர்றீங்க. உங்களுடைய செயல் திட்டம் என்னவாக இருக்கிறது? என்ன மையமாக கொண்டு இந்த வானொலி இயங்குது? நாவாங்கிறது நீலகிரி ஆதிவாசி நல சங்கம், அதான் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நாவா. இது ஒரு 75 வருடங்கள் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன். ஒரு 300 பேர் இதுல வேலை செய்யறாங்க. ஒரு பெரிய ஆர்கனைசேஷன், முக்கியமா பழங்குடியினர் நலனுக்காக வேலை செய்யற இடம் இது. ஸோ இதுல வந்து மிக முக்கியமா அந்த பழங்குடியினருக்காக நாம வந்து ஒரு வானொலி வேணும், அவங்க அதை வந்து கேட்கணும் ஒண்ணு. ரெண்டாவது அவங்களுடைய நிகழ்வுகள் வந்து மக்களுக்கு போய் சேரணும். மற்றவங்களும் அவங்க யாரு என்ன இது என்னன்னே தெரியாது. அவங்க பழங்குடினா யாரோ ஏதோ அந்த பாம்பு பிடிக்கிறவங்கன்னு மக்கள் நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் அவங்க இல்ல, அவங்களுடைய வாழ்க்கை முறையே வேற. அவங்க என்ன பண்பாடு இருக்கு, கலாச்சாரம் இருக்குது, ஆமாங்க, நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கு. இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு ஒரு மீடியாவை இதை நாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதுதான் இது வந்து எங்களுடைய நோக்கம். இதுதான் அதை நோக்கி பயணிக்க போறோம். அது இப்ப சாதாரணமா கமர்ஷியல் ரேடியோ அப்படிங்கிற போது முழுக்க நேயர்களை வந்து கவர்ச்சிகரமான நிகழ்ச்சிகள் மூலமாக கையகப்படுத்துவது, அதுதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? நேயர்களை நமக்கு வந்து நம்ம பின்பற்ற வைக்கணும், நிகழ்ச்சியான ஆடியன்ஸா கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஆனா இது வந்து ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட, ஒரு சமூக பொறுப்புணர்வோட, சமூக அக்கறையோட இது மாதிரி ஒரு ஊடக முயற்சியை துவங்குகிற போது, குறிப்பா பழங்குடி சமூகத்தினுடைய தேவைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் அவர்கள் சார்ந்த விஷயத்தையும் கொண்டு போகணும் அப்படிங்கிற போது பொது சமூகம் சார்ந்து இந்த வானொலி என்ன எதிர்பார்க்கிறது? பொதுமக்கள்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறது? அல்லது பொதுமக்களுக்கு இந்த வானொலியின் மூலமாக என்ன வாய்ப்பு கிடைக்கிறது? 2 விஷயம் நம்ம பண்றோம். ஒண்ணு வந்து என்டர்டைன்மெண்ட்ங்கிறது ஒண்ணு கண்டிப்பா இருக்கும். அப்பதான் மக்கள் வந்து அதை நோக்கி போவாங்க, ரசிப்பாங்க. அதை ரசிக்கிற மாதிரி இருந்தா தான் அது வந்து எடுபடும், இல்லாட்டி மக்கள் அதை வந்து நிராகரிச்சிருவாங்க. சோ அதனால அது இருக்கணும். அதே சமயத்துல நாம என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறோமோ அதை மக்களுக்கு கொண்டு போய் வந்து சேர்க்கணும். இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுதான் எங்களுடைய நோக்கம். அப்புறம் எங்களுடைய அந்த கம்யூனிட்டி மூலமாக இதை வந்து மக்கள்கிட்ட வந்து கொண்டு போறது எங்களுடைய முதல் சேலஞ்சு.
கொண்டு போயிடுறோம். ஆனா அதை வந்து அவங்க உபயோகப்படுத்தணும் அவங்க ரெகுலரா. அது வந்து எங்களுடைய அடுத்த சேலஞ்சு. அதுக்கான முயற்சியில தான் இப்ப நாங்க இருக்கீங்க. ஓகே, கண்டிப்பா சக்சஸ் ஆயிரும்னு நம்புறோம். நிச்சயமா மிகப்பெரிய முயற்சி. குறிப்பா பழங்குடி சமூகத்திற்காக எடுக்கப்படக்கூடிய இந்த முயற்சி அப்படிங்கிறது வெறும் ஆதிதிராவிடர் அல்லது மலைவாழ் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவது என்பதை தாண்டி அவர்களுடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வர்றது, அது சார்ந்த பணிகளை செய்வது என்பது உண்மையிலேயே ஒரு சமூகத்திற்கான முன்னேற்றம் அப்படிங்கிறத பத்தி நாம எடுத்துக்கலாம். இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்கக்கூடிய உங்களுக்கும், குறிப்பா நாவா ஃபவுண்டேஷனுடைய நிர்வாகிகளுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுவரை நம்முடைய நேயர்களோடு உங்களுடைய ஊடகத்துறை சார்ந்து கிட்டத்தட்ட 85 இப்போது வரை அந்த அனுபவம் சார்ந்து நம் நேயர்களோடு பகிர்ந்து கொண்டமைக்காக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் இசைமுரசு நேயர்கள் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் சார். மிக்க நன்றி சார். இசைமுரசு நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு வந்து தந்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். வணக்கம் சார். இன்றைய அனுபவம் புதுமை நிகழ்ச்சியில் இதுவரை நாவா ஃபவுண்டேஷன் மற்றும் நீலமலை FM வானொலியினுடைய இயக்குனராக தொடர்ந்து ஊடகத்துறையில், கலைத்துறையில், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பில் என பன்முக தளங்களில் பணியாற்றி தன்னுடைய அனுபவத்தை நம் நேர்களோடு பகிர்ந்து கொண்ட திரு திருப்பூர் மாதவன் அவர்களுக்கு நன்றிகளை சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு அழைப்பாளர் சந்திக்கும் வரை நன்றியும் சலாமும் சொல்லி வைத்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.